உங்கள் டைரக்ஷனில் நாங்கள் வந்து 2 படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அதில் ஒரு படம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் சார், பிசாசு 2. இன்னொன்று நீங்கள் விஜய் சேதுபதி சார் வச்சு டைரக்ட் பண்ண ட்ரெயின். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, முடிச்சிட்டிங்களா சார்? அது எப்போது? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? அது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு தலையில். இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வரும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு கன்செப்ஷன்லாம் முடிச்சிட்டேன். இப்போ சும்மா அப்பப்போ நோட்ஸ் எடுக்கிறேன். என்ன அன்கான்ஷியஸாக என்னென்ன வருதோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உட்காந்து எழுதுவேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஓகே சார். அந்த படங்கள் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பிசாசு 2 நிச்சயமாக ட்ரெயினுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கு. அது ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, வந்து தெரியல. ட்ரெயின் வந்து சொல்லியிருக்காரு சார். அதுவும் ட்ரெயினும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலி. பார்க்கலாம், வரும். கெட்டு போகிற காய்கறிகள் கிடையாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்தால் முன்னெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. முன்னெல்லாம் ஒரு படம் வராமல் இருக்கும் போதெல்லாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எனக்கு புரியுது ஆக்சுவலாக. சினிமா வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சினிமா ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வே டு ஆப்ரேட். ஸோ அதனால் வந்து ஐ எம் நாட் வெரி கீன். நான் என்ன ஒர்க் பண்ணி முடிக்கிறது, அடுத்து என்ன பண்ணுறது, அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக.